எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நாம் 1ஆம் வீடு ஆதிபத்தியத்தை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே சூரியனையும் புதனையும் பார்த்துட்டோம். அதாவது சிம்ம லக்னம், கன்னி லக்னத்துக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம துலாம் லக்னத்துக்கு வர்றோம். சரிங்களா? சேம் இதே தான். அதாவது லக்னத்தன்மை வந்து லக்னாதிபதி லக்னம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களுக்கு உடல், உள்ளம், உயிர், சிந்தனை, அந்தஸ்து, கௌரவம், உருவம், 1ஆம் இடம் தலையை குறிக்கிறதுனால தலை, அவங்களுடைய செயல்திறன் நல்லா இருக்குமுங்க. லக்னம் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து அப் அண்ட் டவுனாக இருக்குமுங்க. இப்போ இங்கே லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறாருன்னா 2 டிக் கொடுத்துட்டேன். இது பகை வீடு, ஆனால் சுவருங்கிறதுனால சுக்கிரன் எங்கும் இருக்கலாம்ங்கிறதுனால 1 டிக்கு. இங்கே 3ஆம் இடத்துல அவர் மறையக்கூடாதுங்க. இருந்தாலும் அவர் குரு வீட்டில் இருக்கிறார், அதனால் 1 டிக்குங்க. இங்கே 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், 2 டிக்குங்க. 5ல் திரி கோணத்தில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், 2 டிக்குங்க. இங்கே சுக்கிரன் 6ல் மறையலாமுங்க, தப்பு இல்லைங்க. இங்கே உச்சம் அடைகிறார், அதனால் 3 டிக்குங்க. இங்கே 7ஆம் இடத்துல கேந்திர பலம் பெறுறார், தான் வீட்டை தானே பார்ப்பார், ஆனால் பகை வீடுங்க. இருந்தாலும் இந்த இடத்துல 2 டிக்கு கூட கொடுத்துக்கலாமுங்க. இங்கே டிக்கே வேணாங்க. 8ல் அவர் லக்னாதிபதி ஆட்சி அடைஞ்சாலுமே அவர் 8ல் மறைஞ்சி ஆட்சி அடையக்கூடாதுங்க. 9ல் நட்பு வீட்டில் இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார், நல்லதுங்க, 2 டிக் கொடுத்துருக்கேன். 10ல் தசம கேந்திரத்தில் இருக்கிறார், சந்திரன் வீட்டில் இருக்கிறார், பகை இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்கிறதுனால 2 டிக்குங்க. இங்கே அவர் பகை பெறுவாருங்க. ஆனால் இருந்தாலும் அவர் சுவருங்கிறதுனால தனிச்சு இருக்கலாமுங்க. சரிங்களா? தனிச்சு அவர் இருக்கலாம். சரி, இங்கே 12ல் அவர் மறையலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 12ல் அவர் மறைஞ்சி தான் உச்சமாவார். சரிங்களா? சரி, இப்போ இந்த வீடு வந்துங்க காலபுருஷனுக்கு 7ஆம் வீடுங்க. இது வந்து ஒரு காற்று ராசிங்க. இந்த காற்று புயல் போன்றதாக இருக்கும். இது தென்றல் காற்று, இது கும்பம் சூறாவளி காற்று. இது வந்து ஒரு சர ராசிங்க. இது ஒரு காற்று ராசிங்க, ஆண் ராசிங்க. இந்த லக்னத்தில் பெண் பிறந்தாலும் அவங்க ஆண் போல தான் இருப்பாங்க, தைரியமாக. அது 2 வீலர் 4 வீலர்லாம் இவங்களுக்கு ஓட்டுறது சர்வசாதாரணமுங்க. இது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டா அந்த சுக்கிரனுடைய தன்மையை பூரா அவங்க பிரதிபலிப்பாங்கங்க. இப்போ இது வந்து தராசுங்க. தராசுனாலே அவங்க வியாபாரி, பிஸ்னஸ்மேன். தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ உலகத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க தான் பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க, பெரிய கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க. அதான் இங்கே எழுதியிருக்கேன். தராசு வியாபாரி. தப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு பொருளை ஒப்படைச்சிங்கன்னா 30 வருஷம் கழித்து கேட்டாலும் திருப்பி கொடுக்குற இடத்துல இருப்பாங்க. கலை, கவர்ச்சி, சாமர்த்தியமாக பிழைக்கக்கூடியவங்க. காதல், காமம், அது எல்லா 9 கிரகத்தை வச்சு தான் நம்ம கணக்கிடணும். நடனம், நளினம், சென்டிமெண்ட் இல்லாதவங்க. சினிமா தியேட்டரில் வந்து 500 பேர் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லாம் அந்த அழுக சீனில் அழுதுகிட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் அந்த நடிப்பை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க அழுகிறத வச்சு இவங்க சிரிப்பாங்க. அதாங்க இவங்களுடைய தனித்துவம். ஆனால் எது செஞ்சாலுமே ஒரு லக்ஸரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. லேண்டு வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, மிக பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போ இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சரியா? அது சுபத்துவமாக இருக்குதா பாவத்துவமாக இருக்குதாங்கிறத மட்டும் பார்க்கணுமுங்க. சுபத்துவங்கிறது என்னதுங்க? இந்த சுக்கிரன் இப்போ இதோட புதன் சேர்ந்துட்டாருங்க. உச்ச புதன் சேர்ந்தனால நீச பங்கம் அடைஞ்சிட்டாருங்க. இங்கே குரு பார்த்துட்டாருங்க, நீச பங்க ராஜயோகத்துக்கு வந்துட்டாருங்க. 120% பலன் தரப்போகிறாருங்க சுக்கிர திசையில். சரிங்க, இப்போ இந்த குரு பார்க்கலைங்க, புதனும் இங்கே இல்லைங்க, செவ்வாய் இங்கே சேரலாங்க, தப்பு இல்லை.
இது பெருகுமங்கல யோகமுங்க. 12ல் இருக்கிறாருன்னா நீங்கள் வந்து சுக்கிர திசையில் வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தமுங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்கங்க. சரி, இதோடு சேர்ந்து இப்போ சனி, ராகு, அமாவாசை சந்திரன், இங்கே சூரியன் இங்கே இருக்கார், அடுத்த நாள் பிரதமையில் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 12ஆம் பாவம் கெட்டு போச்சுங்க. இங்கே இருந்தால் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருங்க. இங்கே இருந்தால் வாக்கு, குடும்பம், தனம் கெட்டு போச்சுங்க. இங்கே இருந்தால் தைரியம், வீரியம், பராக்கிரமம், முயற்சி, புகழ், கீர்த்தி கெடுவுங்க. இங்கே இருந்தால், அதாவது இந்த கிரகங்கள்லாம் சொல்கிறேன், தனித்து இருந்தால் இல்லை, மற்ற கிரகங்கள் சேரும்போது தாயார் சரியில்லை, கல்வி கிடைக்கல, தாயாருக்கு சந்திரனுக்கு வந்துடணும், கடகமனைக்கு வந்துடணும், படிப்புக்கு புதனையும் பார்க்கணும், அதே மாதிரி படிப்புக்கு புதனை மட்டும் பார்த்துக்கணுங்க. சரிங்களா? மனை, வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் கிடைக்காதுங்க. இப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே போயிடணும். சரிங்களா? ஏன்னா எல்லாம் சொன்னால் நேரம் ஆயிருமுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இப்போ 1ஆம் வீடை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடாக வரும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடுங்க. நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆள்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.